ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து ஷிஃப்ட் பெட்ரோல் வேரியன்ட் 2012 மாடல். இதில் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்னா இன்ஜின் லைட் எரியுது, அப்புறம் வந்து பிக்கப்பில் வந்து லோவாக இருக்குன்னு சொல்லி கம்ப்ளைண்ட். செக் பண்ணி பார்த்ததில் ஸ்கேன் டூல் வந்து கனெக்ட் ஆகலை. என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா ஃபியூஸ் ஒன்று போயிருக்கு. இந்த ஃபியூஸ் எங்கே வருதுன்னா ஸ்டேரிங் காலத்துக்கு கீழே வருது. 23வது ஃபியூஸ் மாற்றினதுக்கப்புறம் ஸ்கேன் டூல் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். டேப்பில் போய்ட்டு லோக்கல் டெக்னீஷியனில் கொடுத்துட்டு சுசுகியை செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா லோட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ சர்ச் ஆப்ஷனை கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் ஓகேன்னு கேட்கும். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்தியான்னு கொடுக்கணும். இந்தியா கொடுத்ததுக்கப்புறம் வின் நம்பர் ஷோ ஆகிட்டு அப்புறம் வந்து இசிஎம்மில் தான் இன்ஜின் லைட்டு க்ளோவிங் ஆனால் இசிஎம்மில் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்ததில் O2 சென்சார் பேங்க் ஒன் காட்டுது. நம்ம அப்படியே வந்து இன்ஜின் சைடில் போய் பார்க்கும்போது ஒயர் எதாவது கடிச்சிருக்கான்னு நான் பார்க்கல. இதுக்கப்புறம் தான் செக் பண்ணிட்டேன். செக் பண்ணி பார்க்கும்போது ஏர் ஃபில்ட்ரு அசம்பிளி கீழே வருது. நமக்கு பேங்க் ஒன் சென்சார் செக் பண்ணி ஒயரிங்லாம் பார்த்து ரூட்டிங்லாம் பார்க்கும்போது கப்ளர் சைடில் தான் ஏதோ ஒயர் கட்டான மாதிரி தெரிஞ்சுது. பார்த்தா அதே மாதிரி கப்ளர் சைடில் 2 ஒயர் கட் ஆகிருக்கு. உங்களுக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்கேன் டூலில் செக் பண்ணி பார்க்கும்போது O2 சென்சார் ஆக்டிவேட்டன்னு காட்டுச்சு. அப்புறம் ஓட்டியும் பார்த்துட்டு வந்தால் பிக்கப்பும் நல்லாயிருக்கு, இன்ஜின் லைட்டும் ஷோ ஆகலை. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஆர்பிஎம்மும் நல்லா ரைஸ் ஆகுது. ஓகேவா?